கேரளத்தில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட வி.டி. சதீஷன் ஆளுநர் அர்லேக்கருடன் சந்திப்பு. திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் பவனுக்கு நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ஆஜரான முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை தொடர்பான வழக்கில் மாநில மக்களை பாதுகாக்க வேண்டுமென நீதிபதியிடம் வலியுறுத்தல். பருத்தி விலை உயர்வு, நூல் விலை உயர்வால் பருத்தி தொழில் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. வேளாண்மைக்கு அடுத்தபடியாக ஜவுளித்துறையே அதிக வேலைவாய்ப்பை தருவதால் பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தமிழக அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக அருண் தம்புராஜ் IAS நியமனம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண் இயக்குநராக உமாநாத் நியமித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும். வாக்குறுதி அளித்தபடி 2500 ரூபாய் வழங்க கால அவகாசம் தேவைப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் மகளிருக்கான கட்டணமில்லா சேவை நிறுத்தப்பட்டதாக பரவும் செய்தி வதந்தி. முற்றிலுமான பொய்யான தகவல். சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்பட்டு வருவதாக தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். முன்பிருந்த ஆட்சியில் 40 முதல் 50 விழுக்காடு வரை கமிஷன் இருந்ததாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சியில் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இருக்கக்கூடாது என்பதில் முதலமைச்சர் விஜய் கண்டிப்புடன் இருப்பதாகவும் பேட்டி. சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அமைச்சர்களாகட்டும் எந்த விதமான டெண்டர்லயோ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. முன்னாடிலாம் 40-50% கமிஷன்ஸ் இருக்கும். இப்ப 0 கமிஷன்ஸ்ங்கிறத ஓப்பனாவே பப்ளிக் முன்னாடி எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுபடிதான் நாங்க எல்லாரும் நடக்க போறோம். தாவேக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழக அரசின் டெண்டர்களில் பங்கேற்க கூடாது, அதிகாரிகளை மிரட்டவும் கூடாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்ல கட்சியின் சார்பாகவோ அரசுடைய ஆபீஸ்ல எந்த விதமான தலையீடு இருக்கக்கூடாது. 0 கரப்ஷன். எந்த கான்ட்ராக்டருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே கமிஷனோ கான்ட்ராக்டோ எதுவுமே கிடையாதுங்கிறத பதிவு சொல்லியிருக்கோம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆக வேண்டும், அப்டேட் ஆகி மீண்டும் வருவேன். உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் DMK 2.0 நிச்சயம் வரும் என உடன்பிறப்பின் குரல் என்ற இணையதளம் மூலம் ஸ்டாலின் பேச்சு. கருத்துக்களை ஓப்பனா சொல்லுங்க. அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். DMK 2.0 வரும். கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போறேன். இதனால அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும், உங்களுக்காக இயங்கும். கொரோனாவின் உத்தரவுக்கு மாறாக வாக்களித்தது கட்சிக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் துரோகம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பதவி ஆசை பிடித்தவர்களின் எழுசைகளை முறியடிப்போம் என அறைகூவல். அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், தளவாய் சுந்தரம், KP முனுசாமி உள்ளிட்டோர் பங்கேற்பு. கொரோனா உத்தரவை மீறிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 MLA-க்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என CV சண்முகம் வலியுறுத்தல். தவறு செய்யும் கட்சியினரை நீக்க EPS-க்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி திட்டவட்டம். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் MLA-க்கள் டெல்லிக்கு பயணம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து வாழ்த்து.
தாவேக அமைச்சரவையில் இடம்பெற காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு வந்துள்ளது. எத்தனை அமைச்சர்கள் என்பதை முதலமைச்சர் விஜயுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு ஷோடங்கர் தகவல். புதுச்சேரியில் தற்காலிக சபாநாயகராக அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் தேர்வு. தற்காலிக சபாநாயகராக முறைப்படி பதவியேற்ற பின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். டெல்லியில் அரசு ஊழியர்கள் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய வேண்டுமென முதலமைச்சர் ரேகா குப்தா உத்தரவு. திங்கட்கிழமை தோறும் அமைச்சர்கள் அதிகாரிகள் வாகனங்களை தவிர்த்து மெட்ரோ ரயிலில் அலுவலகத்திற்கு வரவும் ஆணை. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 16 மாநிலங்களில் 3 யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள். வரும் ஜூலை மாதம் முதல் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெயில் தாக்கம் குறைவு. இன்று அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. முகூர்த்தம் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு சுமார் 1600 பேருந்துகள் இன்று முதல் இயக்கம். ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் மொத்த பணவீக்கம் கணிப்புகளை மிஞ்சி 8.3 கடுமையாக உயர்வு. மார்ச் மாதம் 3.88 இருந்த பணவீக்கம் ஏப்ரலில் 2 மடங்கு உயர்ந்ததால் அதிர்ச்சி. அமெரிக்கா இஸ்ரேலின் சர்வதேச சட்ட மீறல்களை பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி வலியுறுத்தல். உக்ரைன் மீது சுமார் 800 ட்ரோன்களை ஏவி தாக்கிய ரஷ்யா. கீவ், லிவிவ், ஒடேசா உள்ளிட்ட 20 இடங்களில் ட்ரோன் தாக்குதல். போலாந்தில் நிலைநிறுத்தப்பட்ட சுமார் 4000 ராணுவ வீரர்களை திரும்ப பெற்றது அமெரிக்க ராணுவம். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பெரும் அளவிலான ராணுவ வீரர்களை விலக்கியிருப்பது இது 2வது முறை என தகவல். இலங்கையில் நடைபெற இருக்கும் முத்தரப்பு தொடருக்கான இந்திய ஏ அணி அறிவிப்பு. திலக் வர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்ட நிலையில் வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக், பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், அன்ஷுல் காம்போஜ் உள்ளிட்ட இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு. சென்னை அணியிலிருந்து ஜேமி ஓவர்டன் விலகியதன் எதிரொலி. தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த இளம் ஆல்ரவுண்டர் டியன் ஃபாஸ்டர் அணியில் சேர்ப்பு. ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய சாதனை. நடப்பு தொடரில் பங்கேற்றுள்ள 10 அணிகளும் சதம் அடித்திருப்பது இதுவே முதல் முறை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்க அமெரிக்கா புறப்பட்ட ஈரான் வீரர்கள் உற்சாகமாக அனுப்பி வைத்த ஈரான் மக்கள்.